ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம வண்டியை எடுத்துகிட்டு பவானி சார் ஒரு வாடகை கிளம்பியிருந்தேங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எதர்ச்சியாக பார்த்தீங்கன்னா பவானி சாரில் பார்த்தீங்கன்னா தொட்டம்பளைன்னு ஒரு ஸ்டாப்புங்க. அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு மாடு பார்த்தீங்கன்னா திமிரிட்டு பார்த்தீங்கன்னா சரியான பயங்கரமான காளையிலுங்க, அடக்க முடியாத அளவுக்கு ஜல்லிக்கட்டு காளைங்க. அங்கே எதுக்குன்னா ஜல்லிக்கட்டு காலையிலலாம் பிடிச்சி நிற்கிறாங்க. நான் போய் கேட்டேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே கோயில் மாரியம்மன் கோயில் திருவிழா தம்பி, ஜல்லிக்கட்டெல்லாம் இல்லைப்பா, அங்கே கோயிலில் வந்து சாமி கும்பிட்றக்கா கோயிலை சுற்றி கிரிவலம் கூட்டு வர்றது தம்பி அப்படின்னாங்க. ஆனால் இது வருஷத்துக்கு ஒருக்கா கோயில் திருவிழா நடக்குமான்னு கேட்டால், தம்பி நாங்கள் எந்த மூலையில் எந்த ஊரில் இருந்தாலும் நாங்கள் வருஷத்துக்கு ஒருக்கா கோயில் திருவிழா கொண்டு வந்துடுவோம், எல்லாமே ஜல்லிக்கட்டு காலை தான் தம்பி அப்படின்னா. நான் போய் பார்த்தேங்க, ஒரு காலை பார்த்தீங்கன்னா இழுத்து வீசிட்டு சும்மா தரன்னு போகுதுங்க. எல்லாமே ஆக்ரோஷமான காலைங்க, வேறு லெவலுங்க. உங்களுக்கு யார் ஜல்லிக்கட்டு காலை பிடிக்குமோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டுங்க. ஒரு காலைக்கு பார்த்தீங்கன்னா 10 பேருங்க, ஒரு காலை பிடிக்கிறதுக்கு 10 பேருங்க, பிடிக்கவே முடியலைங்க. வேறு லெவலுங்க. காலை பார்த்தீங்கன்னா சும்மா ஆக்ரோஷமாக சும்மா அழகரிச்சு சும்மா காலை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. எல்லா ஊர்லேருந்து காலை கொண்டு வந்திருக்காங்க, வண்டியிலேருந்து இறக்கவே முடியலைங்க. எல்லா காலை பார்த்தீங்கன்னா அங்கே இழுத்துட்டு சும்மா தரன்னு போகுதுங்க. கோயில் திருவிழா கொண்டு வரக்க சும்மா ரொம்ப லேட் ஆகுங்களாங்க. வருஷம் இந்த கோயில் திருவிழாவில் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு காலமாக எல்லா கலையிலும் கொண்டு வந்து சாமி கும்பிட்டு கொண்டு போவாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு நேர்த்தி கடன் மாதிரிங்க. அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே ஜல்லிக்கட்டு காலை வளர்த்துவாங்களாமாங்க. டாடா பாய், வருட்டா.